Hey you all, hope you all are doing well. Tasty and yummy chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் 1 tablespoon ரெட் சில்லி பவுடர், 2 tablespoon கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 1.5 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் போட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மீன்வாயில் நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு ரேஷியோ ஈக்குவலாக போட்டுக்கோங்க. 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் என்ஃப். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அப்படின்னா மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும். நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலுமே இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டவுடனே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போய் நம்ம என்ன குழம்பு செஞ்சாலும் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம அதை வேக விட்டால் போதும். கிரேவியோட திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகேவாக இருந்துச்சு. நான் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் இப்போயே ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், நான் தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி சப்பாத்தி, தோசை, வாட்டெவர் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு.